சென்னை புறநகர் பகுதியான ஆவடி தொகுதி திருவேற்காடு நகராட்சிகள் 18 வார்டுகள் உள்ளது. இங்குள்ள கோலடி பகுதியில் திருவேற்காடு நகராட்சிக்கு சொந்தமான குப்பை சேமிக்கும் இடம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. 4800 சதுர அடிக்கு மேல் பரப்பளவு கொண்ட இந்த குப்பை சேகரிக்கும் இடத்தில் ஒவ்வொரு நாளும் திருவேற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட 18 வார்டுகளிலிருந்தும் 10 டன்னுக்கு மேல் குப்பைகள் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 வருடங்களாக இந்த இடத்தில் குறிப்பிட்ட அளவையும் மீறி அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்படுவதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது. சுமார் 20 அடி உயரத்திற்கு மேல் இந்த இடத்தில் குப்பைகள் சேமித்து வைக்கப்படுவதாகவும், இந்த குப்பை சேமிக்கும் இடத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சுவர்களையும் தாண்டி சாலையை ஆக்கிரமித்து இந்த குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை தெரிவிக்கின்றனர். குப்பை தொட்டி பெரும் சவாலாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டு இருந்தும் பஸ் ஸ்டாண்ட் நிற்க முடியாத நிலை இருக்குது. இந்த குப்பையை ஏறத்தாழ ஒரு 5-6 வருஷமாகவே எடுக்கிறது இல்லை. இந்த குப்பை தொட்டியை உள்ளவும் கொட்ட முடியாமல் ரோடுக்கே வந்துருக்குது. அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏறத்தாழ ஒரு 2000 குடும்பம் பாதிக்குது. இந்த குப்பை தொட்டி அறவே இல்லாமல் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது இருக்கிற இடத்துங்களில் மாற்றி கொடுத்தா அழகாக. இந்த குப்பை சேமிக்கும் இடத்தை சுற்றி தேவி நகர், நேதாஜி தெரு, பொன்னியம்மன் கோவில் தெரு உட்பட பல தெருக்கள் உள்ளன. அங்கு குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். குப்பை சேமிக்கும் பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாலும், சேமிக்கும் இடத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சாலைகளில் தேங்கி நிற்பதாலும், குடிநீர் மற்றும் அதன் சுவை மாறியுள்ளது என்பதாலும் அனைத்து விதத்திலும் பொதுமக்கள் பாதிப்படைவதால் அந்த பகுதியே வாழ தகுதியற்ற இடமாக மாறி வருகிறது என்கின்றனர் அப்பகுதிவாசிகள். இந்த குப்பை மேடு வந்ததுனால அந்த குப்பை நாத்தம் எங்களால் தாங்க முடியல. எங்கள் வீட்டில் 5 குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்க சாப்பிட்ட உடனே வாந்தி எடுக்குது, அடிக்கடி தலைவலி வருது. அது போல் நாங்கள் ரொம்ப தவிக்கிறோம். இந்த இடத்துல மழை வந்தாக்கா அந்த குப்பை மேட்டு தண்ணியெல்லாம் எங்கள் வாசலில் நிற்குது. எங்களால் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பை கொட்டும் இடத்திற்கு அருகிலேயே திருவேற்காடு நகராட்சியின் நவீன எரிவாயு தகனமேடை அமைந்துள்ளது. இந்த தகனமேடையில் திருவேற்காடு, கோலடி, அயனபாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் கொண்டுவரப்பட்டு எரிக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக இந்த தகனமேடைக்கு எரிப்பதற்காக உடல்களை கொண்டுவரும் இறந்தவர்களின் உறவினர்கள் இந்த குப்பை சேமிக்கும் இடத்தினால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அதிக அளவிலான துர்நாற்றம் வீசுவதால் இறந்தவருக்கு இறுதி மரியாதை கூட முறையாக செலுத்த முடியாமலும் இறந்தவரின் குடும்ப உறுப்பினர்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இங்க பக்கத்துல சுடுகாடு இருக்கு, குப்பமேடு ஒட்டுனே சுடுகாடு இருக்கு. சுடுகாடுக்கு கொல்லி வைக்கிறது தவிர்த்து மீதி எல்லாரும் பார்த்தா ஓரமாக போய் நின்றுக்காங்க. அந்த ஒரு ஈம சடங்கு கூட ஒரு நிம்மதியாக பண்ண முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறணும். அதுக்காக மாநில அரசு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்நிலையில் திருவேற்காடு நகராட்சியின் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அட்டூழியங்கள் தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே இந்த குப்பை சேமிக்கும் இடத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள தகனமேடையின் சுற்றுச்சுவரை சுற்றிலும் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்த நிலையில் திருவேற்காடு நகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி குப்பை அள்ளும் தொழிலாளர்கள் தகனமேடைக்குள்ளேயே தற்போது குப்பைகளை கொட்டிவிட்டு செல்கின்றனர். இதனால் தகனமேடையை பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடுமோ என்று அப்பகுதிவாசிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இந்த குப்பை சேகரிக்கும் இடத்திலிருந்து வரும் துர்நாற்றத்தால் நுரையீரல் பாதிப்படைந்து அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு கடந்த டிசம்பர் மாதம் உயிரிழந்ததாக இறந்தவரின் மனைவி கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். ரொம்பவும் இருக்கும். குப்பை அந்த ஸ்மெல்ல அடிச்சுட்டே இருக்கும். ஒரே நிற்கவும் முடியாது. இந்த பஸ்ஸுக்காக கூட நிற்க முடியாது. எனக்கு அப்படியே மூச்சு திணறல் வீட்டுக்கே போயிடுவேன் நான். எங்கள் வீட்டுக்காரர் இந்த பாதிப்பால் தான் இறந்தார். 5 வருஷமாக அந்த சுவாச பிரச்சனையால் இந்த மூச்சு விட முடியாமல் அதால் தான் இறந்தார் எங்கள் வீட்டுக்காரர், நுரையீரல் பாதிப்பால். மேலும் இந்த குப்பை சேமிக்கும் இடத்தை ஒட்டியே பேருந்து நிறுத்தமும் உள்ளதால் இங்கு பேருந்துக்காக காத்திருக்கும் பொதுமக்கள் முகத்தை மூடியவாறே காத்திருப்பதாகவும், அதையும் மீறி தங்களுக்கு மூச்சு திணறலும் குமட்டலும் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியில் எந்தவித கடைகளும் திறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவேற்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வளர்க்கப்படும் பசுமாடுகள், எருமை மாடுகள் இந்த குப்பை சேமிக்கும் இடத்தில் கொட்டப்படும் குப்பைகளை தின்று உயிரிழக்கும் சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஹோட்டல்கள் மற்றும் துரித உணவகங்களில் இருந்து கொண்டுவரப்படும் குப்பைகளே இங்கு அதிக அளவில் கொட்டப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. திருவேற்காடு நகராட்சியின் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கே இந்த நிலைமைக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த குப்பை கொட்டும் இடத்தை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என திருவேற்காடு நகராட்சி ஆணையரிடமும், திருவேற்காடு நகராட்சி சேர்மனிடமும், ஆவடி சட்டமன்ற உறுப்பினரிடமும், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடமும் பலமுறை கோரிக்கை மனு அளித்திருப்பதாகவும், ஆனால் ஒருவரும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர்.
அதிகாரம் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஆனால் யாரும் எதுவும் நடவடிக்கை இல்லை. அவங்களால ஒரு நிமிஷம் இங்கே நின்று இருக்க சொல்லுங்களேன் பார்க்கலாம், நிற்க மாட்டாங்க. ஆனால் நாங்களாம் வந்து அந்த இடத்துல இருந்து சகிச்சுன்னு இருக்கணும். அவங்க வந்து பார்த்துட்டு போகிறதா பார்த்துக்கிறோம் சொல்கிறாங்க தவிர யாரும் வந்து ஏதோ செய்கிற மாதிரி கிடையாது. இது தொடர்பாக மேலும் விவரங்களை அறிய திருவேற்காடு நகராட்சியின் சுகாதாரத்துறை அலுவலர் ஆல்பர்ட் அருள்ராஜை மாவட்ட செய்தியாளர் கார்த்திக் தொடர்பு கொண்டு கோலடியில் அமைந்துள்ள குப்பை கொட்டும் இடத்தில் அதிக அளவில் குப்பைகள் கொட்டப்படுவது தொடர்பாக விளக்கம் கேட்டபோது அவர் முறையான தெளிவான தகவல்களை அளிக்க மறுத்துவிட்டார். மேலும் அடுத்த 10 நாட்கள் முதல் 2 வாரத்திற்குள் இந்த குப்பை கொட்டும் இடம் வேறு இடத்திற்கு மாற்றப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை கோலடியில் இருந்து இந்த குப்பை கொட்டும் இடத்தை மாற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே திருவேற்காடு நகராட்சி சுகாதாரத்துறை, ஆவடி சட்டமன்ற உறுப்பினர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் துரித நடவடிக்கை எடுத்து காலம் தாழ்த்தாமல் இந்த பகுதியில் அமைந்துள்ள குப்பை சேமிக்கும் இடத்தை மக்கள் புழக்கம் இல்லாத வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். மேலும் இதே நிலை தொடர்மேயானால் திருவேற்காடு பிரதான சாலையில் சாலை மறியலில் ஈடுபட இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக ஆவடி அம்பத்தூர் செய்தியாளர் கார்த்திக்குடன் செய்திக்குழு.